கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சமயபுரம் மாரியம்மனோட கோபுரத்தை தான் காட்ட போகிறேன். எதேர்ச்சியாக இன்றைக்கி நான் காலையிலே வந்து மொட்டை மாடி போனேன். அதிகமாக நான் மொட்டை மாடி போக மாட்டேன். இன்றைக்கி வந்து எதேர்ச்சியாக போயிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் வாங்கின அரிசி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வண்டு இருந்த மாதிரி இருந்தது. சரி, அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அதை கொண்டு போய் கொட்டி விட்டு காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தா அதுலேருந்து வண்டெல்லாம் போயிடும்ல. அதனால சரி கொஞ்சம் நேரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த வெயிலுக்கும் அந்த கோபுரமும் பார்த்திங்கன்னா அப்படி தகன்னு தெரிஞ்சிச்சு நல்லா. எப்போவுமே வந்து காலையில் எங்களுக்கு நான் மேலே இருந்திருந்தேன்னா நான் கண்டிப்பாக அங்கே போய் டெய்லி போய் பார்த்துட்டு வருவோம். எனக்கு வந்து கால் பெயின் இருக்கிறதுனால வந்து நான் அதிகமாக ஸ்டெப்ஸ் ஏற முடியாது. அதனால நாங்கள் போகிறதே கிடையாது மாடிக்கு. இன்றைக்கி எதேர்ச்சியாக வந்து மாடிக்கு போயிருந்தோம். அதனால சரி இந்த அரிசியை கொட்டி விட காரணமாக போயிருந்தோம். கோபுரத்தை பார்க்கவும் எனக்கு உங்களோட ஞாபகம் தான் வந்துச்சு. சரி டக்குன்னு உங்களுக்கு வீடியோ காட்டலாம் அப்படின்னு சொல்லி இதை ஷூட் பண்ணிட்டேன். கோபுரத்தை பார்த்தா கண்டிப்பாக கோடி புண்ணியம் கிடைக்குங்க. நீங்களும் நல்லா கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுற அந்த தேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூவு, திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா வந்து தேர் பூ எல்லாமே வந்து அதிகமாக வந்து அந்த காலை நேரத்தில் தாங்க வரும். காலையில் தான் வந்து இந்த இயர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே வந்து அவ்வளோ சவுண்டு கேட்கும். இங்கே கோயிலில் இருக்கிற சவுண்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக நான் 4:30 போல் நான் எந்திரிச்சு வாசல் கூட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா சத்தம் அப்படி ஜேன்னு சத்தம் இங்கே கேட்கும். எங்களுக்கு கோயிலில் இது பண்ணுற சத்தம்லாம். இது வந்து அதிகாலையில் வந்த பூ எல்லாமே வந்து அங்கே நிப்பாட்ட இடம் இல்லாமல் இங்கே வெளியில் கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டிருக்காங்க வண்டி எல்லாம். அவங்க கூட வந்த மக்கள்லாம் வந்து தரிசனத்துக்கு போயிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கோபுரத்தை பார்த்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. கோபுரத்தை பார்த்தால் கோடி புண்ணியம். இங்கேருந்து கொஞ்சம் கிளியராக தெரியல, ஆனால் எனக்கு பார்க்க நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நினச்சது